சம்மர் ஸ்பெஷலுக்கு நம்ம ஒரு மோர் குழம்பு குயிக்காக ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, இது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது கூட 1 இன்ச் அளவு இஞ்சி, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இது வந்து 1 லிட்டர் தயிர் அளவுக்கு தான் நம்ம இப்போ மோர் குழம்பு பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் போட்டு தான் மோர் குழம்பு வைக்க போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 1/2 கிலோ அளவு பூசணிக்காய் வேக வச்சுருக்கேன். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின மசாலாலாம் பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிர் அடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இது கூட சேர்த்துடலாம். இதை கொதிக்க விடக்கூடாது, அதனால தான் முதல்ல மசாலா எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம தயிர் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தாளிப்பு மட்டும் போட்டுட்டோம்னா நம்மளோட மோர் குழம்பு ரெடி. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், இது 2 பொரியட்டும். கடுகு, சீரகம், மிளகாய் வத்தல் இது போட்டு தாளிச்சாச்சு. இப்போ நம்ம மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள் நான் சேர்த்துட்டேன், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட மோர் குழம்பு குயிக்காக ரெடி ஆகிடும்.